பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 4ஆம் நாளான இன்றைய நிகழ்வு மட்டக்களப்பில் நிறைவு பெற்றது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஊடகத்துறை அமைச்சு, ஸ்ரீலங்கா யூத் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் MTV MBC ஊடக வலையமைப்பு இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த வாகன தொடரணி இன்று திருகோணமலை நகரில் ஆரம்பமானது. பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சுசந்த புஞ்சினிலமே, திருகோணமலை பிராந்தியத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் கபில ஜெயசேகர, கிழக்கு மாகாண ஸ்ரீலங்கா யூத் அமைப்பின் பணிப்பாளர் கே பவராஜா மற்றும் திருகோணமலை நகரசபை தலைவர் கே செல்வராஜா ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். பொதுநலவாய நாடுகளின் தேசிய கொடிகளை ஏந்திய வாகனத்தில் ஏற்றப்பட்டிருந்த பாபடோஸ் நாட்டின் தேசிய கொடிக்கு பதிலாக இன்று பெலிஸ் நாட்டின் தேசிய கொடியை பிரதி அமைச்சர் சுசந்த புஞ்சினிலமே ஏற்றி வைத்தார். අපේ රටේ ලබලා තියෙන දියුණුව පිළිබඳ මේ රටේ රාජ්‍ය නායකයන් වෙනත් රටවලින් ආවන් පස්සේ දැනුවත් කිරීම සඳහා நமது நாட்டின் முன்னேற்றம் குறித்து வேறு நாடுகளில் இருந்து வருகை தருகின்ற அரசு தலைவர்களை தெளிவூட்டுவதற்காக இந்த வாகன தொடரணி பருத்தித்துறை முதல் தேவேந்திர முனை வரை சென்று அங்கிருந்து காலிமுகத்திடல் வரை செல்வதனால் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு தொடர்பில் மக்கள் நன்கறிந்து கொள்வார்கள். இந்த மாநாட்டினூடாக நாட்டிற்கு கிடைக்கின்ற நன்மைகள் குறித்து ஊடகங்களில் வெளியாகின்ற தகவல்கள் மிகவும் பயனளிக்கக்கூடியதாக உள்ளன. අපගේ ජනමාධ්‍යවලුත් ප්‍රචාරය වීම ඉතාමත්ම ප්‍රශංසනීය ක්‍රියාවක්. අද මේ ත්‍රිකුණාමලයට පැමිණිලා සිංහල දෙමළ முஸ்லிம் திருவண்ணாமலைக்கு இன்று வருகை தந்து சிங்களம், தமிழ், முஸ்லிம் மக்களை தெளிவூட்டுவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேபோன்று இலங்கை மக்களை தெளிவூட்டுவதற்காக இதனை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி திருகோணமலை சீன துறைமுக வீதியின் ஊடாக கிண்ணியா, மூதூர், வாழைச்சேனை ஆகிய நகரங்களை கடந்து மட்டக்களப்பு நகரை இன்று மாலை அண்மித்தது. இந்த வாகன தொடரணியின் வருகையை முன்னிட்டு மட்டக்களப்பு பஸ் தரிப்பிடத்தில் இசை நிகழ்ச்சியொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த வாகன தொடரணி நாளைய தினம் மட்டக்களப்பு நகரிலிருந்து அம்பாறை நகர் வரை தனது பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது.